சரி, பார்க்கலாமா? ஆர்டிகல் 20க்கும் 22க்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்க. ஆர்டிகல் 20 என்ன ஆக்சுவலி? பாதுகாப்பதற்கான உரிமை. சரிங்களா? அது எப்படி அப்படிங்கறத பத்தி இங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் காமனா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கைது செய்யறதுல இருந்து அவங்களுக்கு எதிரான ஒரு வழக்குகள் தொடுக்கிறதுல இருந்து பாதுகாப்பு வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த பாதுகாப்பு எந்த மாதிரி அப்படிங்கறத பத்தி இதுல சொல்லுவாங்க தெளிவா. சரிங்களா? சோ என்னன்னா, கிராண்ட் ப்ரொடெக்ஷன் டு பர்சன் ஹூ ஆர் த ஹரஸ்ட் ஆர் டீடைன்டு. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடியோ இல்ல கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த விதத்துல வழங்கப்படுது நம்ம கவர்மெண்ட்ல அப்படிங்கிறது. சோ இதை ரெண்டு டைப்பா சொல்றாங்க. ஒண்ணு பார்த்தோம்னா புனிட்டிவ் டிடெக்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு பிரெவென்டிவ் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. சோ இந்த புனிட்டிவ் டிடெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அவருதான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ அவருக்கான ப்ரொசீஜர் என்ன. இதுவே பிரெவென்டிவ் டிடெக்ஷன்னா இவர் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க மேல எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த ரெண்டும். ஓகே, சோ புனிட்டி டிடெக்ஷன் இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பனிஷ் a person for an offense committed by him after trial and conviction in a court. அதாவது வந்துட்டு நீதிமன்றத்துல அந்த பர்சனை சப்மிட் பண்ற வரையும், சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றது தண்டனை காவல். இதே தடுப்பு காவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்சனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தடுத்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி நீதிமன்ற நடவடிக்கை மூலமா அவங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது. அதுக்கடுத்து எதிர்காலத்துல அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மேல தொடரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அது போக வந்துட்டு அவங்க சந்தேகத்தோட அடிப்படையில மேபி இவங்க பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தோட அடிப்படையில ஃபாலோ பண்றோம். சரிங்களா? சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்குமே வந்துட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்றாங்க. சோ இது பார்த்தோம்னா ஆர்டினரி லா அல்லது புனிட்டிவ் டிடெக்ஷனுக்கான லா. சரிங்களா? அந்த சம்பந்தப்பட்ட காவலுக்கு எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ். அடுத்து பிரெவென்டிவ் டிடெக்ஷன் லா. சோ இந்த விஷயத்துக்கு எந்த மாதிரியான நடைமுறைகளை கையாளுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் புனிட்டிவ் லா என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா, அவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்றோமோ அதுக்கான காரணத்தை முதல்ல தெரிவிக்கணும். அவங்க குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த பர்சனை கூப்பிட்டு நீ இதுக்காக தான் உன்னை கைது பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அவர் வந்துட்டு ஒரு சட்ட ஆலோசகரை வந்துட்டு அணுகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். சரிங்களா? அவர் தப்பு செஞ்சிருக்காரோ செஞ்சிருக்கலையோ அது செகண்டரி. பட் ஆனா அதுல இருந்து அவரை பாதுகாத்துக்கு ஒரு சட்ட ஆலோசகரை வந்துட்டு அவரு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து கைது செஞ்சதுல இருந்து அவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்ல போய் வந்துட்டு நம்ம நிறுத்துறதுக்கு வரையும், ஈவன் இப்போ வந்து நான் ஒரு 10 மணிக்கு கைது பண்றேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில 10 மணிக்குள்ள நான் போய் வந்துட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம் அவரை. அது வந்து டிராவலிங் டைம் முதற்கொண்டு. சரிங்களா? 24 மணி நேரம் டைம். சரிங்களா? இன்க்ளூடிங் ஜேர்னி டைம் முதற்கொண்டு 24 மணி நேரத்துல அவரை சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் கோர்ட் அந்த ப்ரொசீஜர் படி அவரை விடுவிக்கிறது இல்ல தண்டிக்கிறதுங்கிறது அதை பொறுத்து. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, சந்தேகத்தோட அடிப்படையில ஒரு நபரை கைது செய்யறோம் அப்படின்னா அவர் வந்து 3 மாசத்துக்கு மேல காவல்ல வச்சிருக்க கூடாது. பட் ஆனா இதுவே என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா 44th அமெண்ட்மெண்ட் படி அதை வந்து 2 months சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 44th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 1978. சோ 1978ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து 2 மாசமா மாத்திட்டாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து என்னன்னா அவங்களுக்கு வந்து காரணத்தை தெரிவிக்கணும், எதனால நம்ம அவங்களை வந்து கைது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை தெரிவிக்கணும். சப்போஸ் நாம ரெப்ரசன்ட் பண்ணிருக்க நபர் வந்துட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்ல அப்படின்னா அதுக்கு எதிராக வேற யாராவது நபரா இருந்தா நம்ம அவரை வந்து அதுல இன்வால்வ்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா?
இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் கைது பண்றேன் அப்படின்னா, எனக்கு நீங்க இல்ல இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, நான் அடுத்தது அதுக்கு பதிலா அவரை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. சரிங்களா? இருக்கும் அப்படின்னுட்டு ஏதாவது 20க்கும் 22க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாருமே பொதுவாவே பார்த்துக்கணும், ஆர்டிகல் 20க்கும் 22க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஆர்டிகல் 20 என்ன காமனா? சரி, அப்படின்னா என்ன? பரவாயில்ல, டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க என்ன அப்படின்னு. சரி, அவ்வளவுதானே சவுண்டு. இப்போ ஆர்டிகல்ல 20ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தரை குற்றம் சாட்டியாச்சு, சரிங்களா, அவருக்கு தண்டனையும் வழங்கியாச்சு, சரிங்களா. பட் தண்டனை வழங்கப்பட்ட நபருக்கு தண்டனைகள்ல இருந்து அதிகபட்சமான தண்டனைகள் வழங்கப்படுறதுக்கும் இல்ல வழங்கப்பட்ட தண்டனைகளுக்குள்ள இருக்கிற நீதிக்கு உட்பட்டு அவங்களை பாதுகாக்கிறது தான் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு குற்றவாளி, அவனுக்கு தண்டனையும் வழங்கியாச்சு நீதியுடைய அடிப்படையில. ஆனா அதோட அதிகபட்ச தண்டனைக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணாம இருக்கிறதுக்கோ இல்ல இந்த தண்டனைக்கு இவ்வளவுதான் பாதிப்பு, இவ்வளவுதான் காலம், இவ்வளவுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா அதுக்குள்ள மட்டும் வச்சுக்கிறதுக்கு தான் ஆர்டிகல் 20. பட் இதே ஆர்டிகல் 22 எதுனா தண்டிக்கிறதுக்கே, சரிங்களா, அவனை தண்டிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், முதல்ல அவன் தப்பு செஞ்சவனா இருந்தா என்ன செய்ய போறாங்க, தப்பு செய்யாதவனா இருந்து சந்தேகத்தோட அடிப்படையில இருந்தா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது. சோ இது ஆஃப்டர், இது பிஃபோர். சரிங்களா? பிஃபோர்ங்கிறது கரண்ட். சரிங்களா? அவன் மாட்டிட்டான், அவன் செஞ்சவனா செய்யாதவனா, செஞ்சவனா இருந்தா என்ன செய்யலாம், செய்யாதவனா இருந்தா என்ன செய்யலாம். பட் இவன் செஞ்சவன், இவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு அதுல இருந்து இது பண்றான். சரி, ஓகே. இப்ப நம்ம பிரிவென்டிவ் டிடென்ஷன், புனிட்டிவ் டிடென்ஷன் ரெண்டு பார்த்தோம், சரிங்களா, தண்டனை காவல், தடுப்பு காவல். இப்ப இந்தியாவில இது ரெண்டுல எது இருக்கு, எது இருக்கும், இல்ல ரெண்டுமே இருக்குமா? ரெண்டுமே இருக்குமா? பிரிவென்ஷனா இதுதான் இருக்குமா, புனிட்டிவ் இருக்காது. இந்த அர்ஜுன் வடிவேலு ஒரு படம் போலீஸ் தான் நடிச்சிருப்பாங்களே, சரிங்களா, அம்மா சென்டிமெண்ட்ல வந்துட்டு கதவை திறந்தோன்னே எம்டியா இருக்குங்க. அப்ப ஆக்சுவலி அந்த கைதி எதுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க, கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு, சரிங்களா. அப்ப வந்துட்டு வடிவேல் வந்துட்டு அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம், ஒரு 10 நிமிஷம் எங்க அம்மா வந்து பாத்துட்டு வந்து சொல்லும்போது அர்ஜுன் ஒரு ரூல்ஸ் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு, சரிங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் நம்ம அவனை கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். சோ அப்படிம்பாங்களா. அப்ப நமக்கு அது இது எந்த ரூல்குள்ள வருது? அது புனிட்டிவ் டிடென்ஷன்ல 24 ஹவர்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? அவன் குற்றவாளின்னு வந்துட்டு முடிவு பண்ணியாச்சு, ஆல்ரெடி அவன் திருடன், சரிங்களா. சோ அப்போ நமக்கு புனிட்டிவ் டிடென்ஷன் கன்ஃபார்மா இருக்கு, சரிங்களா. பட் ஆனா பிரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிறது சில விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம இந்தியாவில ஃபாலோ பண்றோமே தவிர எல்லா விஷயங்களுக்கும் பெர்மிஷன் கிடையாது. ரெண்டுமே இருக்கு, பட் மேஜர் வந்து பார்த்தோம்னா தண்டனை காவல் மட்டும்தான், சரிங்களா. தடுப்பு காவல் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான், எல்லா விஷயங்களுக்கும் கிடையாது. தடுப்பு காவல் தடை சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க, சரிங்களா. ஏன்னா எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க டிஎம்கே, நான் ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நான் ஆட்சியில இல்ல, எதிர்கட்சியா இருக்கேன். என்னோட தொண்டர்கள் யாராவது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ லைக் வார்டு மெம்பரா ஜெயிச்சிட்டாங்க, சரிங்களா. ஹெட்ல நீங்க தான் இருக்கீங்க, மேஜர்ல நீங்க தான் இருக்கீங்க, நாங்க வந்து ஒரு கிராமத்துல ஜெயிச்சிட்டோம். ஜெயிக்கலாங்கிறப்போ இப்போ வந்து எனக்கு வந்துட்டு என்னோட கிராமத்தை வந்துட்டு சீர்திருத்துறதுக்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படுது, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க தரல. சோ நான் அதுக்கு எதிராக வந்து போராடுறேன், ஏதாவது இது பண்றேன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இவன் வந்துட்டு வன்முறையை கையாளுறான், சட்டத்துக்கு எதிரான விஷயங்களை கையில் எடுத்துக்கான்னு சொல்லி நீங்க வந்து உடனே என்ன பண்ணுங்க, ப்ரொவின்ஷியல் டிசிஷன்ல எனக்கு கைது பண்ண சொல்லலாம், சரிங்களா. எனக்கு அவன் கலவரத்தை தூண்டி விடுவானு தோணுது, அவன் வந்து பிரச்சனையை ஆரம்பிப்பானு தோணுதுன்னு சொல்லி கைது பண்ணலாம்,
சரிங்களா? சோ அப்படி வந்துட்டு இந்த கட்சிகளுக்குள்ள வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இன்னொன்னு ஒரு தனி மனித சமுதாயத்துல வந்துட்டு சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சட்டம் எல்லாத்துக்கும் வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால அதுக்கும் வந்துட்டு இது தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பட் அப்போ தேவையான விஷயங்களுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர எல்லா விஷயங்களுக்கும் இது கிடையாது. சோ ஆர்டிகல் 22 ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். சரிங்களா? இது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே பாருங்க. பெங்கால் ஸ்டேட் பிரிசனர்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் 1818. சோ அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1939. இந்த மாதிரி வந்து நிறைய சட்டங்கள் வந்துட்டு இது சம்பந்தமா அப்பவே கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை எத்தனை பார்த்திருக்கோம்? என்னென்னது? ரைட் ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம். இப்ப நெக்ஸ்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரி, ஓகே. சோ இதுல ரெண்டு ஆர்டிகல், ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 24. ப்ரொவிஷன் ஆஃப் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அதாவது வந்து கட்டாயமா கொத்தடிமை முறையில மனுஷனை வந்துட்டு வேலை வாங்குறது தப்பு. அதே மாதிரி ப்ரொவிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்டரிஸ். ஆபத்தான தொழிற்சாலைகள்லயோ அபாயகரமான வேலைகள்லயோ குழந்தைகளை ஈடுபடுத்துறது ரொம்ப தப்பு. Okay. Article 23 prohibits traffic in human beings, beggar and other similar form of the forced labors. Beggar na என்ன? இந்த பிச்சைக்காரங்களா? பெக்கர்னு சொல்லிட்டு பக்கத்துல ஃபோர்ஸ்ட் லேபர்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுக்கு என்ன மீனிங்? ஃபோர்ஸ்ட் லேபர்னு கட்டாயப்படுத்துறது. ஓகே, ரைட் தான். சரிங்களா? ஃபோர்ஸ்ட் லேபருக்கும் பெக்கருக்கும் எதுக்காக இதுல பெக்கர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க? கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. சரி, ஓகே. வேற? ஓ, விஜய் படம் பாத்தீங்களா? ஓ, நிறைய படம் பாத்துருக்கீங்க. நான் இது சம்பந்தமா விஜய் படம் பாத்தீங்களான்னு கேட்டேன். சரி, ஓகே ஓகே. வேற? அதாவது கட்டாயம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த இடத்துல இன்னொருத்தர் நம்ம மேல திணிக்கக்கூடிய ப்ரெஷர் ஒர்க் மட்டும் கிடையாது. சரிங்களா? இந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்காது. சரிங்களா? செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனா நம்ம கட்டாயத்தோட அடிப்படையில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய விருப்பம் மீறியும் நம்மளை நாமளே கட்டாயப்படுத்தி ஒரு வேலைக்குள்ள. சரிங்களா? பொதுவா பிச்சை எடுக்கிறதுங்கிறது யாருக்கா இருந்தாலும் பிடிக்காத ஒரு விஷயம். சரிங்களா? பட் அதை ஒரு சிலர் ஏன் வந்து செய்யறாங்க, தன்னை கட்டாயப்படுத்திக்கிட்டு? வேற வழி இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக செய்யறது. சரிங்களா? சோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்துட்டு எந்த ஒரு கட்டாயமும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி கட்டாயப்படுத்தப்பட்டது வந்துட்டு ஆர்டிகல் 23க்கு எதிரானது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஸ்டேட். அந்த மாதிரிதான் இது. சரிங்களா? ஸ்டேட் 12 ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? 12. சரி, ஆர்டிகல் 13 என்னது? சிம்பிளா சொன்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக ஏதாவது சட்டங்கள் வந்துச்சுன்னா அதை நீதித்துறை கண்காணிக்கலாம். ஓகே. சரி, எந்த மாதிரி முறைகள்ல வந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மனித விற்பனை அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஆண், பெண், குழந்தைகள் இவங்க யாரையும் வந்து விற்க கூடாது. அதுலயும் மெயினா பார்த்தோம்னா பெண்களையும் குழந்தைகளையும் வந்துட்டு நீதிக்கு புறம்பா எங்கேயும் விற்பனை செய்தல் கூடாது. சரிங்களா? அதுக்கு அடுத்து தேவதாசி சிஸ்டம். அது என்ன தேவதாசின்னு? என்ன? கோயில்ல சாமிக்கு நேர்ந்து வருது. ஓகே. சோ கோவில்ல
பணிவிடை பெண்களா இருந்திருக்கிறவங்க. சரிங்களா? சோ அந்த முறைகளையும் ஒழிக்கணும். அதுக்கடுத்து ஸ்லேவரி, அடிமைத்தனம். சரிங்களா? கொத்தடிமைகளா வேலைக்கு போறாங்கல்ல, 90ஸ்ல நிறைய நடந்திருக்குமே இந்த குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு. அது ஏதோ சம்திங் சொல்லுவாங்களே, குழந்தைங்களை இத்தனை வருஷம் இல்ல அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு போடுற தமிழ் ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, இத்தனை வருஷம் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான். இல்ல அது ரூரல் லாங்குவேஜ்ல ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, பாண்டட் லேபர்ஸ் குழந்தைங்களை வந்து. சோ அந்த ஃபோர்ஸ் லேபர்னா என்ன? ஒருத்தருடைய விருப்பத்துக்கு மீறி நம்ம கம்பல் பண்றது அதை ஃபோர்ஸ் லேபர்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆர்டிகளுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ என்ன சொல்லிட்டாங்க, பொதுவா யாரையுமே கட்டாயப்படுத்தி வேலை வாங்க கூடாது அப்படின்ட்டாங்க. பட் ஆனா ஒரு சில விஷயங்களை கட்டாயப்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மிலிட்டரி சர்வீஸ்லயும் சோசியல் சர்வீஸ்லயும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுமக்களை வந்து கட்டாயப்படுத்தி இந்த விஷயத்த நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்ப ராணுவ அதிகாரிகள்லாம் வந்துட்டு ஒரு வார்ல போய் வந்துட்டு கனெக்ட் ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லை. உயிரிழப்பு ஏற்படும் தெரிஞ்சாலும் கட்டாயமா அவங்க போய் செஞ்சுதான் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ்ல வந்துட்டு ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தெரிஞ்சா கூட அவங்க அதுல இன்வால்மெண்ட் எடுத்துதான் ஆகும். சோ தட்ஸ் இது ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ். சோ இந்த ஆர்டிகல் சம்பந்தமா கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் சில. So next article 24 prohibits the employment of the children below the age of 14 in any factory, mine or other hazardous activities like construction work or railway. So இதுல ரெண்டு கீவேர்ட், ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா 14 இயர்ஸ், இன்னொன்னு பார்த்தோம்னா hazardous activities. சரிங்களா? இது ரெண்டும் ஆரம்பத்துல நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரப்போ ஆர்டிகல் 14 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அபாயகரமான தொழில்கள்ல 14 வயதிற்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தைகளையும் வந்துட்டு வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னுட்டு. சோ அப்ப என்ன அர்த்தம்? அபாயகரம் இல்லாத வேலைகள்ல அவங்கள பணி அமர்த்தலாமா வேணாமா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ண, செய்யுங்கன்னு சொல்லல, செய்ய வேணாம்னு சொல்லல. பட் ஆனா அபாயகரமான வேலையில ஈடுபடுத்த கூடாதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கு. சோ 1986ல நமக்கு 1986ல நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த சைல்ட் லேபர் ப்ரொவிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. குழந்தை தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. சோ அந்த சட்டத்தின் கீழே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 1996ல சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொண்டு வருது. தீர்ப்பு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஆபத்தான விஷயங்கள்ல வந்துட்டு யாரெல்லாம் குழந்தைகளை வந்து ஈடுபடுத்துறாங்களோ அந்த முதலாளிகிட்ட இருந்து 20,000 ரூபாயை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அபராதமா விதிச்சு, அந்த 20,000 ரூபாயை அந்த குழந்தைகளுக்காக வந்துட்டு வெல்ஃபேர் ஃபண்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா அவங்கள பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வராங்க. சோ அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, MC மேத்தா கேஸ்ன்னு சொல்லி ஒரு கேஸ் மூலமா இதை வந்து இது பண்ணுவாங்க. சிவகாசியில 1996ல MC மேத்தா கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் மூலமா நமக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. 1996.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆன் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி 2005 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலமா என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளோட நலன்களை பாதுகாக்க நேஷனல் கமிஷன் அண்ட் ஸ்டேட் கமிஷன்ஸ் இதெல்லாம் உருவாக்குறாங்க. உருவாக்கி குழந்தைகளுடைய சூழ்நிலைகள் சமூகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அதோட குழந்தைகளுக்கு எதிரான கேசஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பீடா வந்துட்டு அவங்க ட்ரையல் பார்த்து விசாரணையை தெரிவிக்கிறாங்க. இந்த கமிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெட்டா வந்து பார்த்தோம்னா நம்ம நேஷனல் லெவல்ல யாரும் இல்லை, பிரசிடென்ட். இது ஸ்டேட் லெவல்ல கவர்னர்ஸ். பொதுவா வந்து இவங்க தான் ஹெட்டா இருக்கணும், சரிங்களா? இவங்க தான் ஹெட்டா இருப்பாங்க. பட் இவங்க அந்த சூழ்நிலைகள்ல இந்த பதவி வந்துட்டு வகிக்க முடியாத பட்சத்துல என்ன ஆகுனா இவங்க யார அந்த டைம்ல ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்க வந்து இதை யாரா வேணா சேஞ்ச் பண்ணலாமா? சோ இந்த ஸ்டேட் கமிஷன் அண்ட் நேஷனல் கமிஷன்ஸ் இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா குழந்தைகளுடைய சமூகத்துல அவங்களோட சூழ்நிலைகளை பார்த்துட்டு 2016 என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல ஆர்டிகல் 24 என்ன சொல்லுச்சு? 24 ஆர்டிகல் ஆபத்தான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப ஆபத்தான வேலைகளை செய்யக்கூடாது, பட் ஆனா ஆபத்து இல்லாத வேலைகளை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இதை 2016 என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்துட்டு மொத்தமாவே குழந்தைங்களை வேலைக்கு வைக்கிறதுங்கிறது தடை, சரிங்களா? 14 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தைகளையும் வேலைக்கு வைக்கிறது தடை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2016 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் என்னன்னு பார்த்தோம்னா 1986 கொண்டு வரப்பட்ட ஆக்டை நமக்கு வந்து என்னன்னா திருத்தம் பண்ணுது, அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வருது. பிகாஸ் இங்க ஹசார்டஸ் ஒர்க் மட்டும் தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க எந்த ஒரு வேலைகளிலுமே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி 16 அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ், சரிங்களா? 25 to 28. So the first article 25, freedom of conscience and free profession, practice and propagation of religion. அதாவது நீங்க எந்த ஒரு மதத்தை வேணாலும் ஏத்துக்கலாம், பரப்பலாம், ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா சிபி கியூப்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கன்சைன்ஸ், ப்ரொபஷன், பிராக்டிஸ், ப்ரொபகேஷன், சரியா? இந்த 4 விஷயங்களையும் நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். பரப்பிக்கலாம் நீங்க, சரிங்களா? இதுல ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தனி நபருடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், சரிங்களா? நீங்க எந்த ஒரு கடவுளையும் எந்த ஒரு வடிவத்திலையும் பார்க்கலாம், சரிங்களா? எந்த ஒரு முறையிலையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவல், இன்னர் ஃப்ரீடம் ஆஃப் யுவர் இண்டிவிஜுவல், சரிங்களா? உங்க தனி சுதந்திரம். அது உருவ வழிபாடா இருக்கலாம், உருவமற்ற வழிபாடா இருக்கலாம், இஃப் எனிவே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரைட் டு ப்ரொஃபஸ். உங்க மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளை உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படினாலும் வெளியில தெரிவிச்சுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ரைட் டு பிராக்டிஸ் அப்படின்னா வந்துட்டு உங்க மத சடங்குகள் நீங்க எந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, உங்க மதம் சார்ந்த விஷயங்களை லைக் என்ன சொல்றது, இந்த தீ மிதிக்கிறது, கரகெடுக்கிறது, விரதம் இருக்கிறது, சரிங்களா? இந்த பேராஷூட் அளவு ஊத்துறதா, பறந்துட்டு போவீங்களே, ஸோ அது எல்லாமே உங்க தனிப்பட்ட சுதந்திரம் தான், சரிங்களா? அது எல்லாத்துக்கும் உங்க பிராக்டிஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. அடுத்து ப்ரோபகேட்.
சோ உங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைய உங்க கூட இருக்கிறவங்க நம்புற அளவு கூட நீங்க தாராளமா பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க சாமி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. சோ இந்த போட்டோ ஷேர் செஞ்சோன்னா 15 நாள்ல ஒரு நல்ல விஷயம் வரும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க லைஃப்ல? ஒரே ஒரு டைம் வருது பண்ணதுல யாரு பண்ணிருக்கீங்க? இருக்கும் கொஞ்சமாவது ஒரு ஓரத்துல வரும். சரி ஓகே, அந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா ஒரு சொல்யூஷன். சோ ஃப்ரீடம் ஆஃப் மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். சோ மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களையும் நம்மளே நிர்வகிச்சதுக்கான ஒரு உரிமை. சோ அப்படிங்கிறப்போ மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அமைப்பையும் நம்ம நிர்வகிச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா அது சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் வந்து நம்மளே ஓனா மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிர்வாக அடிப்படையிலான பிரச்சனைகளும் நம்மளே இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய அந்த மதம் சார்ந்து நம்ம வாங்கிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட், அப்படி வாங்கப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்மளே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கையாளக்கூடிய ஏதாவது தனிப்பட்ட மதம் சார்ந்த அமைப்பு என்னது? ஈஷா. ஓகே, சூப்பர். வேற? மதம் சார்ந்த அமைப்பாவும் இருக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட சொத்துக்கள், நிர்வாகம், ட்ரஸ்ட், இஃப் எனி எல்லாமே இருக்கும். மேல்மருவத்தூர். ஓகே, இங்க நம்ம கோயம்புத்தூருக்குள்ள தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு ஈஷா பெரிய எக்ஸாம்பிள். வேற ஏதாவது? கரெக்டுங்க. எங்க மருதுமலை பேர்ல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு, மேல கோவில்லே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு எலிமெண்டரி ஸ்கூலு இருக்குங்க. சோ மருதுமலை கரெக்ட் தான். ராமகிருஷ்ணா மிஷன்ஸ். சோ நம்ம கோயம்புத்தூர்லயே ஃபர்ஸ்ட் உருவானது மதம் சார்ந்த அமைப்பு அதுதான், ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷனுக்கு அடிக்கல் நாட்டினது யாரு தெரியுமா? காந்தி அவர்கள், சரிங்களா? காந்தி தான் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு அடிக்கல் நாட்டினார். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? என்ன மேம் தெரியல, கால் ராங்கா கேட்டுச்சு. சொல்லுங்க, என்னது? என்னங்க அப்படிதான் தப்பா சொல்றீங்க? விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. எக்ஸாம்பிள் தானங்க சொன்னாங்க. சரி, சரி, இந்த எக்ஸாம்பிள் தான் கீழே எழுதிக்கங்க, சரிங்களா? ராமகிருஷ்ணா மிஷன்ஸ் சொல்லிட்டு ஆர்டிகல் 26 ரிலேட்டடா ஒரு இது எழுதிக்கோங்க. ஓகே, சோ இந்த ஆர்டிகல் 26க்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மதம் சார்ந்த நிறுவனத்தை நம்ம நிர்வகிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தனிநபர்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பா இருக்கும், சரிங்களா? சோ பொதுவா எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து நீங்க சொன்ன ஈஷா அப்படின்னா அது வந்து அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, சரிங்களா? நம்ம பப்ளிக் எல்லாத்தையும் உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க கூட்டமா இருக்கிறதுக்காக. இப்ப அவங்களோட ஈஷாலே பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும், பாத்திருக்கீங்களா? அங்க வந்து காமன் பீப்புள்ஸ்க்கு அலௌடு கிடையாது. சோ அந்த மாதிரி தனிநபர்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பா இருக்கும். தென் வந்து பார்த்தோம்னா அதை வந்து ஒரு காமன் ஆர்கனைசேஷனா அதுக்கப்புறம் உருவாக்கணும், சரிங்களா? உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனித்துவமான நேம் இருக்கணும், சரிங்களா? 2.0 3.0 அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு நேம்னா அது அவங்களோட நேமா மட்டும்தான் இருக்கும், அதுல வேற யாரும் இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. என்ன சொல்லுது? டாக்ஸேஷன்ல இருந்து ஃப்ரீடம். சோ எந்த மாதிரியான டாக்ஸேஷன்ல இருந்து ஃப்ரீடம்னு பார்த்தோம்னா, ஒரு தனிப்பட்ட மதத்தை மட்டும் நம்ம வந்துட்டு முன்னேற்றத்திற்காகவும் அவங்களை நிர்வகிக்கிறதுக்காகவும் தனியா எந்த ஒரு வரியும் விதிக்க கூடாது, சரியா? அடுத்து, சோ காமனா நமக்கு ஒரு டாக்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டாக்ஸை வச்சு எல்லா மதங்களையும் வந்துட்டு முன்னேற்றத்திற்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வந்து பாக்குறப்போ கிடைக்கிற பப்ளிக் மணியை வந்துட்டு ஒரு தனிப்பட்ட மதத்துக்காக செலவு பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வரி விதிக்க கூடாது, ஒரு தனிப்பட்ட மதத்துக்காக வரி விதிக்க கூடாது. அடுத்து கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு வரி விதிப்புல இருந்து கிடைக்கிற பணத்தை வந்து ஒரு தனிப்பட்ட மதத்துக்காக பயன்படுத்தக்கூடாது.
சேம் ஆஸ் வந்து பார்த்தோம்னா கிடைக்கிற டாக்ஸ் வந்துட்டு எல்லா மதங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்தலாம். சரிங்களா? பொதுவா மட்டும் இருக்கக்கூடாது. சரி, பொதுவா தான் இருக்கணும். So freedom for attaining the religious instructions. So ஒரு ஸ்கூல்லயோ இல்ல ஒரு பொதுவான அமைப்பிலையோ தனிப்பட்ட ஒரு மதம் சார்ந்த சொற்பொழிவு ஆற்றுறாங்க அப்படின்னா அதுல போய் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் கலந்து. சரிங்களா? விருப்பம் இல்லை, யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. இதுல நீங்க கலந்துக்கிட்டு தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல் இருக்கு, அதுல உங்க குழந்தை படிச்சுட்டு இருக்கு. பட் அவங்க வந்து ஒரு கிறிஸ்துமஸ் ரிலேட்டடா வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அதுல நீங்க கலந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டே இருந்தாலுமே கூட. சரியா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா போலாம், இல்லைன்னா நீங்க இது பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். என்னங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாதிரியான நிறுவனங்கள்ல, எந்தெந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டால மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அது எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரஸ்ட் சார்ந்து இருக்கும். சரிங்களா? ஒரு அறக்கட்டளை வந்துட்டு அவங்களுக்கு ஃபண்ட் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஏரியாக்கள்லயும் நம்ம இது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனங்கள்லையும் நம்ம அதை ஃபாலோ பண்ண ஒரு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அரசு உதவி சாரும் நிறுவனங்கள். ஸோ இந்த 4 வகையான நிறுவனங்கள்லையும் வந்துட்டு நம்ம மதம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகளுக்கு வந்துட்டு கலந்து கொள்ளணுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 and 30. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 29 என்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை பத்தி சொல்றது. அடுத்த ஆர்டிகல் 30 பார்த்தோம்னா ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். சரிங்களா? கல்வி சார்ந்த நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கு சிறுபான்மையினருக்கும் உரிமை கொடுக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. What is mean by minorities? I know the translation. I need a definition. Minorities அப்படின்னா என்ன? இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கா? என்ன என்ன கிரைட்டீரியா இருக்கும் இவங்களுக்குலாம்? ஏஜ் வைஸ் கம்மியா இருக்கு. இதே டெபினிஷனை நான் வேற எங்கேயோ கேட்டு பாதிப்படைஞ்சேன். நீங்க சொல்றது மைனர், மேஜர், அது வந்து அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் போகுது. மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னங்க? இன்கம் லெவல். ஓகே. வேற? பழங்குடியினர்கள். வேற? எங்க இருந்துமே டெபினிஷன் கரெக்டா வர மாட்டேங்குது. ரிலீஜியன் வைஸ். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரிலீஜியன்ல சொல்லுங்க, என்னென்ன மதங்கள் இருக்கு? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சிக்ஸ், புத்திஸ்ட், ஜொராசிஸ், ஜெயினிசம். ஓகே, இவங்களா இருக்காங்க. இவங்கள யாருக்கெல்லாம் வந்து மைனாரிட்டிஸ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு? ஜெயினிசம்ஸ், சிக்ஸ், ஜொராசிஸ். ஓகே. இப்போ வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹிந்து, முஸ்லீம், சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு கிறிஸ்டின், சிக்ஸ், ஜொராஸ்டம், ஜெயினிசம் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன். இதுல சிறுபான்மையராக தகுதியுடைய மதம் எது? சிக்ஸ். இந்த 3 எல்லாமே வா உங்களை இந்தியா பொறுத்தவரை எல்லாமே. சரி, ஓகே. இதே ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சிக்ஸ். ஓகே, இந்தியாவை பொறுத்தவரை. சரி, காமனா சொல்லுங்க, உலக அளவுல மைனாரிட்டிஸ் அப்படின்னா ஜுராசிசம். சரிங்களா? ஓகே.
அதாவது மைனாரிட்டிஸ் ஆகுறதுக்குன்னு எந்த ஒரு மதத்துக்கும் தனிப்பட்ட குவாலிபிகேஷன்ங்கிறது கிடையாது முதல்ல. சரிங்களா? இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தர் மைனாரிட்டிஸா இருப்பாங்க, சேலம்ல ஒருத்தர் மைனாரிட்டிஸா இருப்பாங்க, ஈரோட்ல ஒருத்தர் மைனாரிட்டிஸா இருப்பாங்க. ஏன் ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன டெபினிஷன் தான், பாப்புலேஷனை பேஸ் பண்ணி, ஒரு ஏரியாவுடைய பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தா அவங்க வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிஸ்ல இருப்பாங்க. சரிங்களா? இதுவே வந்துட்டு அவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருந்ததுன்னா அவங்க தாங்க மைனாரிட்டிஸ். சரிங்களா? சோ அது ஹிந்துவா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எல்லா மதமும் மைனாரிட்டிஸ் ஆகவும் செய்யலாம், ஆகாமையும் இருக்கலாம். சரிங்களா? சோ இங்க எதுவுமே ஆன்சர் வராது. ஓகேவா? சோ அது வந்து பார்த்தோம்னா ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் த ரிலீஜியஸ். சரிங்களா? மதம் சார்ந்த அடிப்படையில மட்டும் மைனாரிட்டிஸ் பிரிக்கிறது கிடையாது. சரிங்களா? லிங்குஸ்டிக் அடிப்படையிலும் பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த ஏரியால மொழி வந்து நீங்க வந்து தெலுங்கு பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கம்மியா தான் பேசுறீங்க, நீங்க மைனாரிட்டிஸ். சரிங்களா? தமிழ் அதிகம் பேசுறாங்கன்னா அவங்களாம் ஹையர். ஓகேவா? ஹையர் கிளாஸஸ் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. மைனாரிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ரிலீஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல் அடிப்படையிலும் மதம் சார்ந்த அடிப்படையிலும் வந்து குறைவான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்துட்டு மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா? 29ல 1 என்னன்னு பார்த்தோம்னா any section of the citizen. The point, any section of the citizen residing in any part of India having a distinct language, script, culture of its own shall have the rights to conserve the same. அதாவது வந்துட்டு இந்தியாவில எந்த பகுதியிலுமே வசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஒரு சிட்டிசனுக்குன்னு பார்த்தனா அவனுடைய லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் இதை பாதுகாக்கிறதுக்கு தனிப்பட்ட உரிமைகள்ங்கிறது இருக்கு. சரிங்களா? சோ இந்த 3 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஒரு சிட்டிசன் எந்த பகுதியில வசிச்சாலும் சரி, இந்தியாவுக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ள எங்க வசிச்சாலும் சரி, அவனுடைய லாங்குவேஜும் ஸ்கிரிப்டையும் கல்ச்சரையும் பாதுகாத்துக்க ஆர்டிகல் 29 பாதுகாப்பு கொடுக்குது. சரிங்களா? சார் முன்ன சொன்ன மாதிரிதான் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். சோ இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஆர்டிகல் 29 படி பாதுகாப்பு இருக்கு. சொன்ன மறந்துட்டேன், நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 25ல ஒரு ஆக்ட் ஒன்று சொன்ன மறந்துட்டேன், நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. 25ல ரிலீஜியஸ் ஆன்டி கன்வெக்ஷன் ஆக்ட், ரிலீஜியஸ் ஆன்டி கன்வெக்ஷன் ஆக்ட், கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம். ரிலீஜியஸ் ஆன்டி கன்வெக்ஷன் ஆக்ட், கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம். பண்ணீங்களா? 2002ல ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம். 2002ல ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அது 2006ல கருணாநிதி அவர்களால் நீக்கப்பட்டுச்சு. 2002ல ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, 2006ல கருணாநிதி அதை நீக்கிட்டாங்க. ஆர்டிகல் 29ல 2 நோட் பண்ணிக்கோங்க. education institution of the state, education institutions of the state, no admission deny. அதாவது கல்வி நிறுவனங்களில் அரசு நுழைய தடை விதிப்பிற்கு எதிரானதுன்னு சொல்லி போடணும். தடை விதிப்புக்கு எதிரானது. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பர்சனுக்கு தடை விதிக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிலீஜியன்.
religion, second race, religion, race, next caste and language. ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், லாங்குவேஜ் இதை பேஸ் பண்ணி ஒரு சிட்டிசனை வந்துட்டு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்குள்ள கவர்மெண்ட் வந்துட்டு அலோவ் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வைக்க கூடாது. சரிங்களா? ஓகே. பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க நோ அட்மிஷனுக்கு. சரிங்களா? ஆர்டிகல் 29 வந்துட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஆர்டிகல் எது? 15 கரெக்டா? பட் ஆனா ஆர்டிகல் 29 வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 15 சொல்லுங்க, என்ன நேரத்துல டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது? ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், செக்ஸ். அங்க ஜெண்டர் வருதா? செக்ஸ்ங்கிறப்ப ஜெண்டர் வருதா? அப்படிங்கிறப்ப ஆர்டிகல் 29ல மட்டும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? ரைட். சரிங்களா? இப்போ ஒரு உமன்ஸ் ஸ்கூல் இருக்கும். சரிங்களா? அதுல போய் மென்ஸ் ஜாயின் பண்ண முடியாது. ஒரு மென்ஸ் காலேஜ் இருக்கும். அதுல போய் உமன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஆர்டிகல் 29 பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அட்மிஷன் கொடுக்கணும்னு கேட்க முடியாது. சரிங்களா? அதனால ஆர்டிகல் 29 மட்டும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்ணும். சரியா? பாலின பாகுபாடு, அதுக்கு எக்ஸாம்பிள் வேணா நீங்க உமன்ஸ் காலேஜ், மென்ஸ் காலேஜ் அதெல்லாம் போட்டுக்கோ. ஏன்னா அப்பதான் புரியும் இந்த இடத்துல. பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 30 மைனாரிட்டிஸ்க்கான சில உரிமைகளை வழங்குறது. சோ என்ன உரிமைகள்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 30ல 1 என்ன சொல்லுது? ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், கல்வி நிறுவனங்களை வந்துட்டு உருவாக்குறது, உருவாக்கி அதை நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கு மைனாரிட்டிஸ்க்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸாவும் இருக்கலாம், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸாவும் இருக்கலாம். சரிங்களா? போத் மைனாரிட்டிஸ்க்கு வந்துட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நிர்வகிக்கிற உரிமை இருக்கு. கத்தோலிக் காலேஜ், மலங்கரா. சரி, ரிலேட்டடா ஒரே ஒரு கேஸ் நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மலங்கரா சிரியன் கத்தோலிக் காலேஜ், மலங்கரா மலங்கரா சிரியன் மலங்கரா சிரியன் கத்தோலிக் காலேஜ் கேஸ் 2007. ஓகே. ஆர்டிகல் 32 முக்கியமான ஒரு ஆர்டிகல். சரிங்களா? ரெமெடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட். அதாவது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி நம்ம கோர்ட்டை அணுகி நம்ம அதுக்கான தீர்வை பெறலாம். சோ அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டிகல் கிடையாம நம்ம கான்ஸ்டிடியூஷன்ங்கிறதே ஒண்ணு கிடையாது. சரிங்களா? இதுதான் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஆன்மா மற்றும் இதயம், சோல், சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எதுன்னு கேட்டோம்னா ஆர்டிகல் 32. அதை சொன்னது யாருன்னா அம்பேத்கர் அவர்கள். சரியா? சோ இந்த மாதிரி வேர்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டதுனால என்ன கேட்பாங்கன்னா, யார் வந்துட்டு ஆர்டிகல் 32ன்னு ஒண்ணு இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷனே கிடையாதுன்னு சொன்னது யாரு அப்படி கேட்பாங்க. ஓகே. சோ இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
சுப்ரீம் கோர்ட்டா இருந்தா ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி கொண்டு போவோம். இதே ஹை கோர்ட்டா இருந்தா ஆர்டிகல் 226 பேஸ் பண்ணி கொண்டு போவோம். சரியா? சரி, இத காப்பி பண்றதுக்கு முன்னாடி இன் பிட்வீன்ல இன்னொன்னு சொல்லணும். சரியா? சோ ரிட்ஸ்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இப்படி பிரிச்சுக்காங்க. ரிட்ஸ்ன்னு போட்டு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அப்படின்னு பிரிச்சுக்காங்க. இதுக்கு கீழே ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. சொல்லலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும் ரிட்ஸ்ல. சரியா? நீதி பேராணைகள்ல அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் இதே பார்த்தோம்னா ஹை கோர்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸ். சோ அந்த ரிட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்டதான் பார்க்கும். இல்ல அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது இல்லைன்னா டைரக்டா அது லீகல் ரைட்ஸ்க்கு கொண்டு போயிடும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெரிட்டரி ஆஃப் இந்தியா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுக்க எந்த பகுதிகளில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரிட்ஸா எடுத்துட்டு வந்தாலும் சுப்ரீம் கோர்ட் பார்ப்பாங்க. சரியா? பட் இவங்க பார்த்தோம்னா ஹை கோர்ட் வித்தின் த டெரிட்டரி, வித்தின் த டெரிட்டரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள மட்டும், இந்த மாநிலத்துல ஒரு பிரச்சனைனா அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட நேம் போட்டுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, தேர்ட் ஒன் மே நாட் ரெஃப்யூஸ், மே நாட் ரெஃப்யூஸ். உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை தவிர்க்கவே கூடாது. முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்டவா ரிட்ஸ் கொண்டு போயிட்டா அவங்க தவிர்க்க கூடாது, பதில் சொல்லியே ஆகும். சரிங்களா? பட் ஹை கோர்ட் மே ரெஃப்யூஸ். சரிங்களா? தவிர்க்கலாம், தப்பே இல்லை. என்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லலாம் ஹை கோர்ட். So next Supreme Court mandatory powers, mandatory powers அது அவங்க செஞ்சே ஆகணும். ஹை கோர்ட் பார்த்தோம்னா discretionary power, discretionary power. இதே சுப்ரீம் கோர்ட் வந்து பார்ட் 3 பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு இதுக்கு தீர்ப்புகளை வழங்கும். சரிங்களா? பார்ட் 3 பேஸ் பண்ணும் சுப்ரீம் கோர்ட். இதே ஹை கோர்ட்டா இருந்தா நாட் பார்ட் 3. ஏன்? எதனால? சுப்ரீம் கோர்ட் பார்ட் 3 பேஸ் பண்ணி பண்ணுது, பட் ஹை கோர்ட் பார்ட் 3 பேஸ் பண்ணி பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. எதனால? அவர் மட்டுமா? சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு 32 பேஸ் பண்ணி கார்டியன், பட் இதே வந்துட்டு ஹை கோர்ட் 226 பேஸ் பண்ணி கார்டியன். பட் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் பார்ட் 3 பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுது, பட் வந்துட்டு ஹை கோர்ட் பார்ட் 3 பேஸ் பண்ணலங்கிறாங்க. எதனால? எஸ், அதாவது பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டோம் சுப்ரீம் கோர்ட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? பட் ஹை கோர்ட் என்ன பண்றாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாக்குறாங்க, இல்லைன்னா அது லீகல் ரைட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்ப லீகல் ரைட்ஸ் எந்த பார்ட்? பார்ட் 12. சரியா? எந்த ஆர்டிகல்? எந்த அமெண்ட்மெண்ட்? 44th அமெண்ட்மெண்ட். சரியா? சோ அதனால வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பார்ட் 12 அண்ட் பார்ட் 3 ரெண்டையுமே பாக்குறாங்க, நாட் ஒன்லி பார்ட் 3. சரிங்களா? பட் ஆனா சுப்ரீம் கோர்ட் பார்ட் 3 பேஸ் பண்ணி மட்டும்தான் அங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா
protector and grantor of fundamental rights. Protector and grantor of fundamental rights, Supreme Court. Protector and grantor. பட் ஆனா ஹை கோர்ட் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ப்ரொடெக்ட் பண்றாங்க தான். பட் லீகல் ரைட்ஸ் ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்ததுனால முழுக்க முழுக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ இதனால அவங்க கிடையாது. சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் ப்ரொடெக்டர் அண்ட் கிராண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம்னா லெஸ் ஸ்கோப். பட் இதே ஹை கோர்ட் பார்த்தோம்னா மோர் ஸ்கோப். லெஸ் ஸ்கோப், மோர் ஸ்கோப். ஏன்? இதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெஸ் ஸ்கோப், ஹை கோர்ட்டுக்கு மோர் ஸ்கோப். சரியா? சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் பாத்துக்கிறாங்க. பட் ஆனா ஹை கோர்ட் அப்படி கிடையாது, ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு தான் மோர் ஸ்கோப். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி. எதை சஸ்பெண்ட் பண்றாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பட் லீகல் ரைட்ஸ் அப்படி கிடையாதுங்கனால ஹை கோர்ட்ல நோ சஸ்பென்ஷன். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. சோ இப்போ எத்தனை டைப் ஆஃப் ரிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. ஹேபியஸ் கார்பஸ் ஃபர்ஸ்ட் ரிட்ஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரிட்ஸ் ஹேபியஸ் கார்பஸ். சோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா ரிட்ஸ் உடைய எல்லா நேமுமே வந்து லாட்டின் வேர்டு தான். ஓகேவா? நாட் இங்கிலீஷ். எல்லா ரிட்ஸுமே லாட்டின் லாங்குவேஜஸ் தான். சோ இதுல கார்பஸ் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா பாடி அப்படின்னு அர்த்தம். உடல். கார்பஸ் மீன்ஸ் பாடி அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னு அர்த்தம். டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்களை ஒப்படைக்கணும். நம்ம யார வேணும்னு கேட்கிறோமோ அவங்கள வந்து ஒப்படைக்கணும் கவர்மெண்ட் நம்ம முன்னாடி. சோ அதுதான் டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படிங்கிறது ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. சோ ஒன்லி ஃபார் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் இதை கொண்டு போக முடியும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை எதுக்காக கேட்பாங்க, எந்த மாதிரி சூழ்நிலை ஹேபியஸ் கார்பஸ் போடுவாங்க தெரியுமா? அரெஸ்ட் பண்ணி தெரியல, அந்த பர்சன் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. இது சம்பந்தமா ஏதாவது படம் பார்த்திருக்கீங்களா? ஜெய்பீம் ஹேபியஸ் கார்பஸ் போடுறது எதனால போடுவாங்க? அந்த கைது பண்ண அந்த பர்சன் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? சோ சட்டவிரோதமா ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, இல்ல கைதி ஒருத்தர் வந்து சட்டவிரோதமான செயல்ல காணாம போயிட்டாங்க அப்படின்னா அது சம்பந்தமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரிட்ஸ் மூவ் பண்ணலாம். சரிங்களா? பிகாஸ் காமனா பார்த்தோம்னா எல்லா கேசஸ்க்குமே ஒரு வேர்டு ஒன்று இருக்கு, லோகஸ் ஸ்டாண்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. சோ லோகஸ் ஸ்டாண்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்க மேல தப்பு இருக்கு, உங்க மேல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தான் அந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு நீங்க லாயரை பிக்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஆதரவா நீங்க வாதாட சொல்றீங்க, அதை நீங்க தான் பண்ணியாகணும். உங்க கேஸ்க்கான முழு பொறுப்பு உங்களோடதுதான். சரிங்களா? அதுக்கான நல்லது கேட்டது எல்லாமே. பட் இதுவே ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தோம்னா ரிலாக்ஸ் லோகோ ஸ்டாண்டிங் வாங்க. பிகாஸ் ஆஃப் உங்களை ஒரு கேஸ்ல கைது பண்ணிட்டாங்க, நீங்க திடீர்னு காணோம், நான் காணோம் அப்படின்னு நீங்களே போய் கேஸ் கொடுக்க முடியுமா? நான் எங்க போயிட்டேன்னு எனக்கு தெரியல, கிணத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கொடுக்க முடியுமா? முடியாது. சோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா உங்க சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க இந்த மாதிரி இந்த பர்சனை காணோம், கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒப்படைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரிலாக்ஸ் லோகஸ் ஸ்டாண்டிங். எல்லா கேசஸ்க்குமே லோகஸ் ஸ்டாண்டி இருக்கு. பட் ரிட்ஸ்ல ஹேபியஸ் கார்பஸ்ல ரிலாக்ஸ் லோகஸ் ஸ்டாண்டிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத பர்சன் வந்துட்டு சம்பந்தப்பட்ட நபரை வந்துட்டு முன்னாடி ஒப்படைக்கிறதுக்காக இதை போடலாம். சரியா? சோ இது பார்த்தோம்னா
யாருக்கு அகைன்ஸ்டா இதை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் அத்தாரிட்டிக்கு எதிராகவும் பண்ணலாம், பிரைவேட் இண்டிவிஜுவல் ஒரு தனிநபரை காணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம இதை போட முடியும். சரிங்களா? யாருக்கு எதிராலாம் போட முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா டிடென்ஷன் இஸ் லாஃபுல், ஒருத்தனை சட்டப்படி ஆதாரத்தோட தெளிவா கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இதை போட முடியாது. சரியா? அதுக்கு அடுத்து கண்டெம்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆர் எ கோர்ட், நீதிமன்றத்துடைய சட்டப்படி வந்து அவங்க வந்துட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது பண்ண முடியாது. டிடென்ஷன் பை த கண்டெம்ட் கோர்ட், நீதிமன்ற அவமரியாதை பண்ணவங்களுக்கு நம்ம ரிட்ஸை போட முடியாது. நெக்ஸ்ட் டிடென்ஷன் இஸ் அவுட் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தை வெளியில இருந்து வந்து இது பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மேண்டமஸ். ஸோ இட்ஸ் ஆல்சோ லாட்டின் வேர்ட். சரி, மேண்டமஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வி கமாண்ட், அதாவது வந்து நாம சொல்லலாம் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையிட முடியும். ஸோ எதுக்காகன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒன்லி ஃபார் பப்ளிக் ரிலேட்டடான விஷயத்துக்கு மட்டும்தான், பொது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் இதை நம்ம கமெண்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ணுவோம்னா ஒரு அபிஷியல் டியூட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வந்துட்டு அவர் செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவிர்த்து போறாரு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான பர்ஃபார்மன்ஸை நீங்க கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம வந்து கமெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கானது. ஸோ இதை யாருக்கெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் பாடிக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இன்ஃபீரியர் கோர்ட், கீழவை நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். லைக் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இதை விட்டுட்டு மீதி கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இதை கமெண்ட் பண்ண முடியும். அடுத்து ஒரு ட்ரிபியூனல் சம்பந்தமாவோ இல்ல ஒரு கவர்மெண்ட் கிட்டயோ நம்ம போய் இதை கேட்கலாம். சரிங்களா? சோ யாருக்கு எதிராலாம் இதை போட முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு பிரைவேட் பாடி, இவங்களுக்கு நம்மளால இந்த ரிட்டை போட முடியாது. நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட், அப்புறம் ஸ்டேட் கவர்னர்ஸ்க்கு போட முடியாது. அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடவே முடியாது. பிகாஸ் இது சுப்ரீம் கோர்ட்ல தான் கடைசியா ஃபைனலா போடுற மாதிரி. ஸோ ஹை கோர்ட்டுக்கு நம்மளால போட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரொவிஷன் ரிட்ஸ். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா டு ஃபார்பிட். டு ஃபார்பிட் என்னன்னா தடை விதிக்கிறது. சரிங்களா? இது நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்படிங்கிறப்போ இதை யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்னா கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ இல்ல கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையோ வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இந்த கேசஸ் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது, இந்த தீர்ப்பு வந்து நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இல்லையா ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் இந்த பகுதி தான் அப்படின்னு, இந்த பகுதியை தாண்டி பக்கத்து பகுதியோட பிரச்சனைகளை வந்துட்டு கீழவை நீதிமன்றங்கள் ஏதாவது ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தா அதை நீங்க பண்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்களா? ஒவ்வொரு ரிட்ஸுடைய அந்த ஃபர்ஸ்ட் காமன் கீவேர்டை மட்டும் மெயினா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீவேர்டை கொடுத்துட்டு அந்த மேட்ச் இட்ல கேட்பாங்க அது எந்த வகையான ரிட்ஸ் அப்படின்னு. பார்த்தோம்னா செரிட்டிவரி, சர்டிபிகேட் கேட்கறது. சரிங்களா? டு பி சர்டிஃபைட், எனக்கு வந்துட்டு எவிடன்ஸை காட்டுங்க நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை யார் பண்ணலாம்னா ஹை கோர்ட் வந்துட்டு லோயர் கோர்ட்டு கீழே வந்துட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கேட்கலாம். கேட்டு அதை தாங்கிட்டையோ இல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்டையோ இதை நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கறத கேட்கறது தான் செரிட்டோரி. தகுதியுடைய அடிப்படையில வேலை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி விசாரிக்கிறது. சரிங்களா? சோ ஒருத்தர் வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பா வந்துட்டு ஒரு பதவி வகிச்சுட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பத்தின விசாரணைகளை இதன் மூலமா எடுத்துக்க முடியும். சரிங்களா? தகுதி முறை என்ன அடிப்படையில நீங்க அவங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் கியோ வாரண்ட். ஃபண்டமெண்டல்ஸ் பண்ண ஆர்டிகல் ஃபுல்லா பார்த்தாச்சு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பார்ட் 3 சரியா, இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 33. ஸோ ஆர்டிகல் 33 யாருக்கானதுன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்டோடைய பவர். என்ன பவர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிலிட்டரி போர்சஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட் தான் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதா ஆர்டிகல் 33. சோ இந்த ஆர்டிகலுக்கு கீழே கொடுத்திருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரைட் டு ஸ்பீச். ரைட் டு ஸ்பீச். செகண்ட் ஒன் ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். Next, right to communicate with the press. Right to communicate with the press. So இதெல்லாம் ஆர்டிகல் 33க்கு கீழே ஆர்மி போர்சஸ்க்கு வழங்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சரிங்களா. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. சோ இந்த ஆர்டிகல் 33 ரிலேட்டடா கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்ன? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 34. சோ ஆர்டிகல் 34னா மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ராணுவ சட்டம் வந்துட்டு ஒரு பகுதியில நடைமுறையில இருக்கும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 34. சோ ராணுவ சட்டம் வந்து இந்தியாவோட ஏதோ ஒரு பகுதியில வந்து நடைமுறையில இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அடிப்படை உரிமைகளை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான ஆர்டிகல் தான் 34. சோ ஆர்டிகல் 35. சோ 35 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாராளுமன்றத்துக்கான அதிகாரம். என்ன அதிகாரம்னு பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை மட்டும் நிறைவேற்றுறதுக்கு எந்த மாதிரியான சட்டங்களை போடலாம் அப்படிங்கிற ரைட்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் ஆர்டிகல் 35. எந்தெந்த சட்டங்கள் நம்ம சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தர உரிமைகள், எந்தெந்த உரிமைகள் அயல் நாட்டவருக்கும் சேர்த்து வழங்கப்படுது.